கடுக்காய் வந்து 3 நிலைகளிலுமே பெண்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஒண்ணு ஹார்மோன் பிரச்சனையை சரி பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா வளர்சிதை மாற்றத்தை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மெட்டபாலிசத்தை ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். கருவுறுதலுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது ஹெச்பியை கூட ரைஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. உடல் எடையை குறைக்கக்கூடியதாக இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையுமே வந்து இந்த கடுக்காய் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கு. நம்ம உடல்ல நோய்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் வாத பித்த கபம் அப்படிங்கிற அந்த முக்குற்றம் வந்து தன்னிலைப்படணும். அது வந்து ஏற்ற இறக்கமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்தி சீர்படுத்தக்கூடிய தன்மை கடுக்காய்க்கு இருக்கு. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மையும் கடுக்காய்க்கு இருக்கு. கழுத்து கழலை அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை ரத்தத்தில் குறையிறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்மளுடைய மன ஆரோக்கியம், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்குது.